ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி ஃபார்மில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம எல்லாருக்குமே நாட்டுக்கோழி வளர்க்கணும், அதில் நல்ல லாபம் பார்க்கணும், நம்ம வீட்டில் இருந்தே ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக நாட்டுக்கோழி சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நாட்டுக்கோழிகளில் வந்து நீங்கள் இந்த மாதிரி 8 தவறுகள் மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்படி நீங்கள் இந்த 8 தவறுகளை வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் நஷ்டம்தான் பார்க்க முடியும். அது என்னென்ன தவறுகள், அதை வந்து நம்ம எப்படி குறைச்சிக்கிறணும், அதுலேருந்து நம்ம எப்படி நாட்டுக்கோழி வளர்த்து லாபம் பார்க்கணும் அப்படின்ற விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான இடத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கணுங்க. நம்ம வந்து சரியான இடம் வந்து தேர்வு செய்கிறோன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் நஷ்டம் வரும். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் மாதிரி நம்ம சின்னதாக அமைச்சு நம்ம வளர்த்துட்டு வரோன்னா கண்டிப்பாக அவங்க வெளிமேய்ச்சல் விடுற அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கணுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்க 4 இடத்துல போய் கொத்தி பிறக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு செட்டப் இருக்குது, அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு இட வசதி இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் லாபம் பார்க்க முடியுங்க. முதல்ல வந்து நீங்கள் பண்ண வேண்டியதே கண்டிப்பாக அவங்களுக்கு போதுமான இடம் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கணும். அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும்னா, காற்றோட்டம் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையான சூழ்நிலை அப்படின்னா காற்றோட்டம் நிறைந்த இடமாக தான் அது இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நோய் தாக்குதலிருந்து அவங்க பாதிக்கப்படாமல் வளருவாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் தனியாக ஒரு இடத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்கையில் கோழிகள் வெளியிலேருந்து கோழிகள் வர்றது வந்து குறையும். அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நோய் வந்து அதிகமாக வராதுங்க. நம்ம கோழிங்களுக்கு வந்தால் கூட அதை நம்ம ஈஸியான முறையில் அதை நம்ம வந்து இயற்கை மருந்தோ இல்லை செயற்கை மருந்தோ கொடுத்து நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நீங்கள் இடத்த வந்து செலக்ட் பண்ணிடணுங்க. அடுத்து வந்து என்ன செய்யணும்னா, இப்போ வந்து இடம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, 2வது வந்து எந்த லைனில் நீங்கள் வந்து வளர்க்க போகிறீங்க. இப்போ வந்து பெருவடை வளர்க்கணுன்னா பெருவடை லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அது சிறுவடைனா சிறுவடை லைனில் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அப்போ உங்களுக்கு வந்து அதோட வளர்ப்பு நீங்கள் அதை வளர்த்து நல்ல முறையில் விற்று லாபம் பார்க்க முடியுங்க. அதனால் விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே லைனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கூட நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டில் லைனில் இருக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இடம், 2வது வந்து ஒரே மாதிரி லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள். 3வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வந்து ஒரு கோழிக்கூண்டு நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழிக்கூண்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கோழியை அடைக்கணும். இப்போ வந்து நீங்கள் இத்தனை கோழி தான் அடைக்கணும், அத்தனை கோழிங்களை ஒரு 10னா 10க்கு இல்லை 8 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமான கோழிகளை நீங்கள் வந்து ஒரு கூண்டில் அடைக்கக்கூடாதுங்க. நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதாங்க. நீங்கள் வந்து கோழி கூண்டுகள் வந்து பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து காற்றோட்டம் மிகுந்தவாகவும், அவங்களுக்கு வந்து அதாவது அந்த வெப்பம் கரெக்டாக கிடைக்கணும், காற்றோட்டம் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து இயற்கை சூழல் நிறைந்த மாதிரியும் இருக்கணும். அந்த கூண்டுகள் வந்து நீங்கள் அமைச்சு கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக இப்போ நம்ம 3 பாயிண்ட் பார்த்துருக்கோங்க. நான் 8 பாயிண்ட்டுகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாயிண்ட் வந்து இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து ஒரே லைனில் சிறுவடைனா சிறுவடை, பெருவடைனா பெருவடை. அதுலேயுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவலோட எண்ணிக்கையை கம்மியாக வச்சுக்கணும், பொட்டைக்கோழிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கலாங்க. ஏன்னா நீங்கள் சேவல்கள் அதிகமாக வச்சுருக்கும் போது அவங்க ஒன்றோடு ஒன்று கொத்தி கொண்டு உயிரிழப்பு ஏற்படும். அதனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டம் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 4வது பாயிண்ட்டு வந்து எப்படின்னா, நம்ம வந்து இப்போ கரெக்டாக நம்ம இடத்த செலக்ட் பண்ணிட்டோம், நம்ம எந்த லைனில் வந்து போக போகிறோம்னு செலக்ட் பண்ணிட்டோம், கோழி கூண்டுகள் வந்துட்டு எப்படி வைப்பது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து சுத்தம்ங்க. இப்போ கோழி கூண்டுகள் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சுத்தம் கண்டிப்பான முறையில் நமக்கு செய்யணும். சுத்தம் வந்து கரெக்டான முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஜெயிக்க முடியும். ஏன்னா நாட்டுக்கோழிங்களுக்கு வந்து இயற்கையாகவே நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து கோழி கூண்டுகள் வந்து பராமரிப்பு கரெக்டாக குடிக்கலைன்னா வேகமாகவே நம்ம ஃபார்ம் வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குங்க. அதனால் அதிகமான நஷ்டம் வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிற விஷயம், கோழி கூண்டுகளை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் சுத்தம் செஞ்சு கொடுக்கணும். அந்த சுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
சுத்தத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. சுத்தம் வந்து சோறு போடும்னே சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் சுத்தத்தை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே நீங்கள் கோழியை ஆரோக்கியமாக வளர்க்கலாங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியான உணவு கொடுக்காததுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு உணவு முறைகள் வந்து ஏனாதோனோ நான் அரிசியை வாங்கி போட்டேன் அது வளரும் அப்படி இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஜெயிக்க முடியாதுங்க. அதில் நஷ்டம் வரும். நீங்கள் வந்து உணவு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறது என்னென்னா புரோட்டீன், கால்சியம் அப்படி அது ரெண்டும் இல்லாத உணவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு க்ரோத் வந்து நல்லா இருக்காதுங்க. க்ரோத் நல்லா இல்லைனாலே கண்டிப்பாக என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு கோழி குஞ்சுகள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வரும் இல்லையா? அதனால தான் சரியான உணவு வந்து எப்போவுமே பெஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் உணவும் இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்னென்னா தடுப்பூசிங்க. எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த தடுப்பூசி, எந்த வீக்கில் எந்த தடுப்பூசி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாமல் கண்டிப்பாக நாட்டுக்கோழி பண்ண நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நஷ்டம் வரும். ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்மளுக்கு வேக்சின் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வேக்சினுமே எப்படி வேலை பார்க்கும், அது எதுக்காண்டி வேலை பார்க்குது, அதை எப்போ போடணும், எந்த நேரத்தில் போடணும், எவ்வளோ எம்எல் போடணும், கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே அதாவது அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த டேட்டு முடிகிறதுக்குள்ளே நம்ம அதை போட்டுறணுங்க. நீங்கள் அப்படி போட்டுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் உண்மைக்கே நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஜெயிக்க முடியுங்க. இதுதான் அதாவது வேக்சின் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து தண்ணீரை வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணணுங்க. தண்ணி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை எப்போவுமே ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது சுத்தமான குடிநீரை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கையில் உங்கள் கோழிங்க வந்து உண்மைக்கே சொல்கிறேங்க ஆரோக்கியமாக வளருவாங்க. நீங்கள் நல்லா ஜெயிக்க முடியும், லாபம் பார்க்க முடியும். இன்றைக்கி காலகட்டத்தில் வீட்டில் இருந்தே பெண்கள் வந்துட்டு நாட்டுக்கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது இந்த மாதிரில நிறையா வந்து ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே நீங்கள் வந்து இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் போகிற விலாகில் வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தண்ணியும் கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம தண்ணி இருந்து கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம கோழிங்க நல்லா வளருவாங்கங்க. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சந்தையை பற்றி. இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ வந்து சிறுவடை வளர்க்குறீங்கன்னா, இப்போ சிறுவடை கோழிகள் வந்து நம்ம ஃபார்மில் வந்து நாங்கள் வந்து 700 இல்லைனா 750 இதுவரை வந்து சிறுவடைகளை விற்பனை செஞ்சுட்டு வரோம். ஆனால் பெருவடை அப்படின்றபோது நாங்கள் கண்டிப்பாக 1000 ரூபா 1100 கிட்ட மட்டும்தாங்க கொடுப்போம். அந்த மாதிரி சந்தையோட நிலவரத்தை வந்து தெரியாமல் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி அடைய முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ எல்லாமே வளர்த்துட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருள் என்ன பொருள், அது எப்படிப்பட்ட பொருள் எல்லாமே மார்க்கெட்டோட பிளான், மார்க்கெட்டோட விலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ சிக்ஸ் விற்கிறோம், எக்கு அப்படின்னா அந்த கோழி குஞ்சுங்களை விற்கிறோம், முட்டை விற்கிறோம். இது எல்லாத்துக்குமே யார் காரணம்னா நம்ம மார்க்கெட்டில் என்ன விலை இருக்குது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம இறங்கணுங்க. கரெக்டாக 8 பாயிண்ட்டே இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன். முதல்ல சரியான இடம் தேர்வு செஞ்சுக்கோங்க. 2வது அதாவது எந்த லயன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதிக கோழிகளை ஒரே கூண்டில் அடைச்சிடாதீங்க. சரியான உணவுகளை கொடுங்க. அடுத்து வந்து சரியான தடுப்பூசிகளை போடுங்க. சுத்தமான கூண்டை கொடுங்க. அடுத்து வந்து தண்ணீரை வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக கொடுங்கங்க. சந்தையோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்